வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகளுக்கு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலையில் மிக முக்கியமான தகவல்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைய அமைப்பு 2 செப்டம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதி, அதாவது ஒடிசாவுக்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, தென்சின்ன கடல் பகுதிகளிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதியும் இந்த பகுதிகளில் நிலவிட்டிருந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் இரண்டும் ஒரு சேர இணைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வரக்கூடிய நேரங்களில் அறிவிக்கும். அதே நேரத்தில் ராஜஸ்தானுக்கும் பஞ்சாபுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, இந்த இடைப்பட்ட பகுதிகள் உத்தரப்பிரதேசம் ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த தாழி அமைப்பு, இந்த காரணமாக இந்த தென்மேற்கு பருவமழை வீரியமடைந்து காணப்படுகிறது. மேற்கு கரையோர பகுதிகளிலிருந்து ஈர்க்கப்படுகிறது. குறிப்பாக வங்கக்கடல் மற்றும் ஒடிசா பகுதிகளில் அதிதீவிர கனமழை பல பகுதிகளில் பதிவாகி வருகிறது. அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் இந்த பகுதிகளிலையும் பலத்த மழை பதிவாகி வருகிறது. ஸோ இந்த அமைப்பு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த அமைப்பு காரணமாக கேரளாவில் பொறுத்தவரையிலும் கண்ணூர், காசர்கோடு, வயநாடு, கோழிக்கோடு, இந்த பக்கம் இடுக்கி, பத்தனம்திட்டா, சபரிமலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் கொல்லத்தின் மேற்கு பகுதிகள், இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையாகவும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசான மழையையும் என்று எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் ஒரு பரவலான மழை நேற்று மாதிரியே பெங்களூரு சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் மிதமானது முதல் கனமழை. அதே நேரத்தில் தும்கூர், மண்டியா, மைசூர் ஆகட்டும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கொடகு, தட்சிண கன்னடாவாகட்டும், இந்த பகுதிகள் எல்லாமே மிதமானது முதல் கனமழை பதிவாகும். உட்புற பகுதிகள் கல்யாண கர்நாடகா பகுதிகளிலையும் இந்த பரவலான மழையை நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் ராயலசீமா பகுதிகளில் பரவலாக இன்று வெப்பச்சலன மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்திய ஆந்திரா பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையாகவும், வட ஆந்திர பகுதிகள் விசாகப்பட்டினம், ராஜமுன்றி, அனகாப்பள்ளி, ஸ்ரீகாக்குளம் இந்த பகுதிகள் எல்லாமே கனமழை முதல் சில பகுதிகளில் பலத்த மழையும் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தெலுங்கானா பொறுத்தவரையிலையும் மஞ்சிரியால், ஜெய்சங்கர், முலுகு இந்த மாவட்டங்களை தவிர்த்து மற்ற ஏனைய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை ஹைதராபாத் உள்பட இருக்கும். இந்த 3 மாவட்டங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி மாவட்டம், ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, வால்பாறை, பொள்ளாச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் ஒரு லேசான மழை கிடைக்கலாம். நாமக்கல், கரூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்திலையும் ஒரு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அதை நவ்காஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே நேரத்தில் வட மாவட்டத்தின் உட்புற பகுதிகள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஏன்னா இந்த பெங்களூர்லேருந்து வரக்கூடிய அந்த மலைமேகங்கள் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூராக பயணிக்கும். ஆகையால் இந்த மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக இன்று இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்கும் இன்று மழைக்கான வாய்ப்பு இருக்குது. பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரலையும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த பகுதிகளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நவ்காஸ்டில் தான் சொல்ல முடியும். ஆகையால் இந்த மாதிரியான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைக்கு சில பகுதிகள் உட்புற பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத நாளைக்கு காலைல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமைப்பானது இருக்கிறது, என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான உண்மையான தகவல்கள் பரபரப்பின்றி உங்களுக்கு விளக்கங்களுடன் கொடுக்குறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு, மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye, see you, have a nice day.